உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், நீங்கள் எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் கல்லூரியிலே பணிபுரிகிறேன். நான் நேற்று கூட ஹோலி கிராஸ் காலேஜில் இதை நான் சொன்னேன். எம்ஏ பிஹெச்டி எல்லாம் நான் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். பிஏ எல்லாம் நான் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். எத்தனையோ ஜாம்பவான்களான பேராசிரியர்களை கடந்து வந்திருக்கிறேன் நான். சி பாலசுப்ரமணியம், மணவாளன், இன்னாசி, தெய்வசுந்தரம், இ சுந்தரமூர்த்தி, டாக்டர் பொற்கோ, டாக்டர் அரசு, ஜாம்பவான்களான ஜெயதேவன், ஜாம்பவான்களான பேராசிரியர்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். அவர்களிடத்தில் நான் பாடம் பெற்றிருக்கிறேன். ஆனால் என்னை இங்கே நிறுத்தி இருப்பது அவர்கள் அல்ல. என்னுடைய 9th ஸ்டாண்டர்ட்ல என் விரல் பிடித்து எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த தனலட்சுமி. அந்த டீச்சரை என்னால மறக்க முடியாது. பிடிக்காத டீச்சர் தான். ஆனாலும் என்னை இங்கே நிறுத்தி இருப்பதற்கு காரணம் என்னுடைய வேதியியல் ஆசிரியை லக்ஷ்மி. +1 +2ல எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த சந்திரா. இவர்கள் தான் என்னை வடிவமைத்தவர்கள். பசியோடு போகின்ற பொழுது லெபார்டரிக்குள்ள போறதுக்கு முன்னால என்னை கூப்பிட்டு, அவங்க திருமணமாகாதவங்க, பிராமண சமூகத்தை சார்ந்தவர், தன்னுடைய டிஃபன் பாக்ஸ் திறந்து 2 பொடியோடு சேர்த்து அந்த நல்லெண்ணெய் போட்டு அந்த இட்லியை கொடுத்து சாப்பிட வச்ச என் பத்மஜா டீச்சர். இவர்களெல்லாம் தான் நான் இங்க நிற்பதற்கு காரணம். நான் இதை இங்க சொல்லல, உலகம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் ஆசிரியர்கள் நம் மனதிலே படிந்து விடுகிறார்கள்.